ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்குங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு. இப்போது இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எனக்கு டைமும் இருந்தது, அதனால் சரி போடலாம் அப்படின்னு சொல்லி போடுறேன். எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர் இல்லை. அது இல்லாமல் நம்ம ரெகுலராக கொடுக்குறது பிரச்சனை இல்லை. அதில் வின்னிங் வராமல் நிறைய பேர் லாஸ் ஆகிறதுக்கு கம்முன்னு கொடுக்காமே இருந்துடலாம் இல்லைங்களா? அதனால தான் கொடுக்குறதில்ல. ஃபாலோ பண்ணால் அது நமக்கு வின்னிங் பிடிக்க முடியும். நமக்கு டெய்லி கெஸ்ஸிங்கில் பெருசாக ஒன்றும் நமக்கு வின்னிங் வராததுனால தான் நான் கெஸ்ஸிங் கொடுக்கல. கெஸ்ஸிங் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதில் வின்னிங் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால தான் வீடியோ போடுறதுக்கு நான் யோசிச்சுட்டு தான் போடல. ஓகே, பரவாயில்ல. இப்போ யாராவது வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் பாருங்கள். இல்லை அப்படின்னா அதே மாதிரியே ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி கெஸ்ஸிங் மட்டும் என்னங்கிறத நான் சொல்கிறேன். நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வீடியோவே வேணாம்னு நினச்சா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போது இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா இது மந்த்லி சார்ட்டு தான். டெய்லி சார்ட்டு, மந்த்லி சார்ட் ரெண்டு இதில் இருக்குது. இப்போது இதில் பாருங்கள், சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா கெஸ்ஸிங் நல்லா இருந்ததுனால தான் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு இது எடுத்திருக்கேன். அதில் மட்டும் இல்லாமல் இப்போ வாய்ஸ் வேறு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி பேசுவீங்க. அதுக்காக தான் இந்த இது சொல்லிடுறேன் முன்னாடியே. நான் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன், அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிக்காதீங்க. ஓகே, இப்போ நமக்கு இப்போது இந்த மாதத்தில் இப்போ லாஸ்ட் அடித்த ரிசல்ட் பாருங்கள், 960 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருப்பான். அதாவது ஏசி 90 அப்படின்னு அடிச்சிருப்பான். பக்கத்துலேயே பாருங்கள், போன மாதம் இதே டேட்டில் ஏசி 90 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். இது ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால தான் நான் இதை இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஏசி 90 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகே, இப்போது அதில் என்ன காமன் அப்படின்னு பாருங்கள். இங்கே ஏசி 90 அடிக்கும்போது அதுக்கு முதல் நாள் ஏபி 01, ஏசி 92. சரிங்களா? இங்கே என்ன காமன் பாருங்கள், ஏசி 79, இங்கே ஏபி இன்றைக்கி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட்டு. என்னென்னு எழுதி காமிச்சா உங்களுக்கு புரியும். ஓகேவா? போன மாதம் 920 அப்படின்னு சொல்லி அவன் அடிக்கும்போது மேலே ஏபியில் 01 அப்படின்னு அடித்தான். ஏபி 01 அப்படின்னு அடிச்சிருப்பான். அடுத்து இந்த ஏ போர்டில் பாருங்கள், ஏ போர்டு 0ங்கிறது லாஸ்ட்டாகவும் வரும், ஃபஸ்ட்டாகவும் வரும். அப்போ லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி போனோம்னா 9 அப்படிங்கிற நம்பர் வரும். 1ல் 1 ப்ளஸ் பண்ணோம்னா 2 அப்படின்னு வரும். ஓகேவா? 92. சரிங்களா? அது அடுத்த நாள் தான் நம்மளுக்கு ஏசியில் இங்கே 92 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். 92 அப்படின்னு சொல்லி இங்கே அடித்து முடிச்சிருப்பான். இங்கே பாருங்கள், ஏசியில் அந்த 92ல் அந்த 2 மட்டும் பவர் பண்ணி ஏசியில் ஃபஸ்ட்டு போன மாதம் ஏபியில் அடித்து அங்கே ஏசியில் அடித்தான். இப்போது இங்கே ஏசியில் 79 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். அப்போது இந்த 79ல் நல்லா பாருங்கள், 79ல் இங்கே எப்படி 0லேருந்து 1 மைனஸ் பண்ணானோ அதே மாதிரி இங்கே ஏசியில் ஆல்ரெடி அடித்ததுனால நம்ம இந்த 0ல் 1 7ல் 1 மைனஸ் பண்ணோம்னா 6 அப்படிங்கிற வரும். இந்த 8ல் 1 சாரி 9ல். ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி ஈஸியாகவே நான் சொல்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது போன மாதம் 01 ஏபி அப்படின்னு அடிக்கும்போது 0ல் 1 மைனஸ் பண்ணோம்னா 9, 1ல் 1 ப்ளஸ் பண்ணோம்னா 2 அப்படிங்கிறத 92 அப்படின்னு அடித்தான். ஓகேவா? இப்போது அதே மாதிரி இங்கே ஏசியில் இங்கே 79 அப்படின்னு அடிச்சிருக்கான் இல்லையா? 79 அப்படிங்கிறது இங்கே அடிச்சிருக்கான். இந்த 79 எதனால் நடக்கிறேன்னா இங்கே பாருங்கள், இந்த 92 அப்படிங்கிறத இங்கே ஃபஸ்ட்டு அடிச்சிட்டான். அதை ரிவர்ஸ் பண்ணி 79 அப்படின்னு சொல்லி இங்கே அடிக்கும்போது நமக்கு எப்படி இந்த 0ல் எப்படி 1 மைனஸ் பண்ணணும், அதே மாதிரி இந்த 7ல் 1 மைனஸ் பண்ணி 6, இந்த 1ல் எப்படி 1 ப்ளஸ் பண்ணி 2ன்னு அடித்தானோ அதே மாதிரி இந்த 9ல் 1 ப்ளஸ் பண்ணி 0 அப்படிங்கிறது நமக்கு ஏபியில் இன்றைக்கி வரணும். நேற்றே 60ன்னு பிசியில் அடிச்சிட்டான். இன்றைக்கி மறுபடியும் அடிப்பானாங்கிறது பாருங்கள். ஆனால் கெஸ்ஸிங்கில் 60 அப்படிங்கிறது வருது. ஓகேவா? அது கொஞ்சம் நல்லாவே வருது, கொஞ்சம் பாருங்கள். ஓகே, அப்படி உங்களுக்கு ஒரு வேளை ஏபியில் 60 உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்தது அப்படின்னா சி போர்டு 8 வச்சு நமக்கு ஒரு 608 அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பர், இந்த நம்பர் நம்ம ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் படி இன்றைக்கி இந்த 608 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கெஸ்ஸிங் வருது. இன்னும் ஒரே ஒரு நம்பர் சொல்கிறேன், 2 நம்பர் மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா இதுவுமே ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஓகேவா? இது பாருங்கள், அதாவது இது எந்த மாதம்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் இங்கே ஏசி
17 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? ஏசி 17 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது சி போர்டு 7, ஏ போர்டு 1. ஏசி 17. அந்த சி போர்டை மட்டும் பவர் பண்ணோம்னா 12 அப்படின்னு வரும். அதை ஒரு நாள் விட்டு இங்கே 21 அப்படின்னு சொல்லி பிசியில் அடிச்சிருப்பான். ஓகேவா? ஏசி 17 சி போர்டை பவர் பண்ணி 12ன்னு வரும். அதை 21 அப்படின்னு சொல்லி பிசியில் அடிச்சிருப்பான். ஒரு மாதம் விட்டு அடுத்த மாதம் பாருங்கள், பிசி 48 அங்கே எப்படி சி போர்டை பவர் பண்ணாலும் அதே மாதிரி இங்கேயும் சி போர்டை பவர் பண்ணோம்னா 43 அப்படின்னு வரும். அதை அடுத்த ஒரு நாள் விட்டு கீழே 34 அப்படின்னு சொல்லி 43 34 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே பாருங்கள், ஏசி அடிச்சிட்டான், பிசி அடித்தான். ஏபியில் இப்போது இங்கே இருக்கிறது 78 அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இங்கே பவர் பண்ணணும் சி போர்டில். அங்கே வந்து 2 போர்டுமே சி போர்டில் பவர் பண்ணால், இப்போ இங்கே வந்து பி போர்டு தான் பவர் பண்ணணும். அப்படி பவர் பண்ணானா அதை எடுத்து எங்கே அடிக்கணும்னா பிசியில் நமக்கு அடிக்கணும். அப்படி பவர் பண்ணானா 73 அப்படின்னு வரும். அதை வந்து நமக்கு பவர் ரிவர்ஸ் பண்ணி 37 அப்படிங்கிற நம்பர் பிசியில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டுமே பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏ போர்டு பாருங்கள், அந்த கேம் ஆடும்போது அதுக்கு முதல் நாள் சி போர்டு இங்கே நம்மளுக்கு கேமில் 6க்கு 6ன்னு அடிச்சிருப்பான். அதே மாதிரி இங்கே முதல் நாள் சி போர்டு 1, இங்கே அப்படியே ஏ போர்டு 1. அதே மாதிரி இங்கே நமக்கு ஏ போர்டு 5 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இங்கே 5 அப்படின்னு சொல்லி வச்சோம்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணோம்னா 537 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பரை நம்ம இதில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ 537 அப்படிங்கிற ஒரு நம்பரு, 608 அப்படிங்கிற ஒரு நம்பர், இந்த 2 நம்பர் நமக்கு 3Dயில் ட்ரை பண்ணலாம். முடிஞ்சால் 30 ரூபா டோக்கன் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 15 ரூபா 18 ரூபா டோக்கனு ஏதோ ஒன்று இருக்குது. 10 ரூபா டோக்கன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ப்ளே பண்ணுறதுல அதனால் எனக்கு தெரியலை. நீங்கள் எதில் வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். 10 ரூபாயில் ட்ரை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 ருபீஸ் தான் ஆகும். 30 ரூபாயில் ட்ரை பண்ணிங்கன்னா 60 ரூபா தான் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. வந்தால் நமக்கு ஒரு 5000 10,000 வரட்டும், போனால் ஒரு 10-20 ரூபா போகட்டும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.